அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக அவருடைய இவ்வுலக ராஜ்யத்தில் ஆட்களை சேர்த்து கொள்ளுகிற விதத்தை இதில் எழுதியிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பிட்டு பேசி இருக்குது? சகல வித மீன்களையும் பிடிக்கிற வலைகளை பற்றி பேசியிருக்கு. ஆமென். அப்போ ஒரு ராஜ்யத்தில், ஒரு சபையில், ஒரு 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 தேவனுடைய கூடாரங்களில், இனி தேவனுடைய சுவிசேஷ இடத்துல, இல்லை சங்கங்களில், தேவனுக்கு பிரியமாக நடத்துகிற இல்லை பிரியமில்லாத நடத்துகிற சங்கங்களில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லவியா அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சகல வித மீன்களையும் பிடிச்சிட்டு வந்தால், நீங்கள் இப்போ போட்டில் எல்லாம் இந்த மீன் பிடிக்கிறதெல்லாம் அப்பப்போ போட்டு காட்டுவோம். மீனவன் பார்த்துருக்கா? போட்டுச்சிட்டு எல்லா மீனையும் என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. பாம்பு மீன், ஆமை மீன், என்ன ஸ்டார் மீன், எலக்ட்ரிக் ஸ்டாக் மீன், இப்படிப்பட்ட மீனெல்லாம் தூக்கி என்ன செய்வாங்க, தூர எறிஞ்சிருவாங்க. அவங்க உலகத்தில் எப்படியும் வாழுங்க, எப்படியும் போங்க, எப்படியும் செய்யுங்க, எங்களுக்கு தேவையில்லைன்னு மீனை எரிஞ்சிருவாங்க, வெளியில் எறிஞ்சிருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 47. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கு. அது நிறைந்தபோது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.